வாந்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், உங்களினுடைய நெருங்கிய குடும்பத்தாருக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் அப்படிங்கிற வசனம் இறங்கியதும் காபாவுக்கு அருகிலே இருக்கக்கூடிய அபு குபைஸ் என்ற ஒரு மலை, அந்த மலையின் மீது ஏறி நின்று யா சபாஹா அப்படின்னு சொல்லி மக்களே என்று தங்களுடைய குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொரு கோத்திரத்தினுடைய பெயரை சொல்லியும் அழைக்கிறாங்க. அப்ப அந்த மக்கள்லாம் அந்த மலைக்கு அடிவாரத்தில் வந்து நிற்கிறாங்க, பெரும்பாறை, அது மேலே இருந்து சொன்னா கீழே விளங்கும். அப்ப எல்லாரும் கூப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்ட உடனே எல்லாரும் வந்துட்டாங்க. ஏன் வர்றாங்க? அவங்க கூப்பிட்டுட்டாங்க, நம்பிக்கை. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கறாங்க, எல்லாரும் வந்த பிறகு கேட்கறாங்க, இந்த பக்கத்தில் இப்ப எனக்கு முன்னால் நீங்க இருக்கிறீங்க, நான் மேலே நிற்கிறேன், இந்த மலைக்கு பின்னால என்ன இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கறாங்க. தெரியாது. ஒரு குதிரை படை உங்களை தாக்குவதற்காக வந்திருக்கிறது அல்லது வருகின்றது என்று சொன்னால் நீங்க நம்புவீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப கீழே இருந்தவங்க எல்லாரும் சொன்னாங்க, நாங்க ஏன் நம்ப மாட்டோம், நீங்க அல்லமீனாச்சே, நம்பிக்கையாளர்களோ, தூய்மையானவர், வாக்கு சுத்தம் உள்ளவர், நிச்சயமாக நாங்கள் நம்புவோம் என்று சொன்ன பொழுது இப்ப என்ன சொல்றாங்க, நான் அல்லாஹ்வின் தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறேன், இறைவன் ஒருவன் தான், ஏகன் தான், அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்பது போன்ற அந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை அங்க சொல்றாங்க. பல பேர் அப்படியே அமைதியாயிட்டாங்க. சில பேருக்கு அவங்க சொன்னா சரியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை இருந்தது, சில பேர் ஏத்துக்கடை இல்லை, ஆனா யாரும் வாய் திறக்க இல்லை. இப்போ இந்த குதிரை பின்னால குதிரைப்படம் உங்களை தாக்க வருது அப்படின்னு சொன்ன போது அந்த மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா, இவங்க சொல்றது நம்பினாங்களா இல்லையா? எல்லாரும் நம்பினாங்க, அபூ லஹப் உட்பட எல்லாரும் நம்பினாங்க. அப்ப அந்த அளவிற்கு நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களாக அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அந்த 40 வருட காலம் பரிசுத்தமான வாழ்க்கை.